உறுப்பினரான பின்பு முதல் முறையாக கோவை வந்த திருச்சி எம்பியும் மதிமுக துணை பொதுச் செயலாளருமான துரை வைகோவிற்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய கூட்டணி சார்பாக திருச்சியில் நின்று வெற்றி பெற்ற மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ வெற்றி பெற்ற பின் முதல் முறையாக கோவை வருகின்றார். அவருக்கு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனது வாகனத்தை விட்டு இறங்கியதும் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் அவருக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் அவரது தலைமையில் மதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாயிலாக பேசிய துரை வைகோ கூறுகையில், மதிமுக கட்சி 1993ஆம் ஆண்டு துவங்க நாள் முதல் இன்று வரை மதிமுக என்ற தேரை தொண்டர்களாகிய நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வந்திருக்கிறீர்கள். அதற்கு முதலில் தொண்டர்களாகிய உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 30 ஆண்டு கால போராட்டத்தில் எத்தனையோ இடர்பாடுகள், இடையூறுகள் உள்ளிட்டவைகளை கடக்க எனது தந்தைக்கு உற்ற உறுதுணையாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது எனக்கும் அதே உறுதுணையாக இருக்கிறீர்கள். எந்தவித மனக்கசப்பும் இல்லாமல் ஒரு அண்ணனாக, தம்பியாக, உங்களது மகனாக என்னை பார்க்கின்றீர்கள். அதற்கு முதலில் நான் தலை வணங்குகிறேன். உங்களது வேண்டுகோளை ஏற்று உங்களுக்கு நான் நிற்கிறேன். தற்போது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக எனது பணியை துவங்கியிருக்கிறேன். இதற்காக நான் டெல்லி, திருச்சி மற்றும் சென்னை என அடிக்கடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் மதிமுக தொண்டர்களுக்காக உங்களது ஊர்களுக்கும் கட்சி பணிக்காக நான் நிச்சயம் வருவேன் என்று உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது. இந்த முப்பெரும் விழா பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற 18வது மக்களவைத் தேர்தலில் எங்கள் கூட்டணி, இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா. இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் 3 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடையளித்துள்ளனர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்? எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2026 இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன். அது மட்டுமல்ல, 2026 பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுங்க மின்சார கட்டணம் பொறுத்த தவறான தகவல். நீங்கள் அது ஒரு வதந்தி தான் பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லையும் சில செய்திகள் தான் தவறாக பரப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல. தவறான செய்தி அது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும். அந்த கூட்டணி, எங்களுடைய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். கடந்த முறையில் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மகத்தான வெற்றி பெற்று தனிப்பெருமையான ஆட்சி அமைச்சிருந்தாங்க பாஜக. இந்த சூழ்நிலை தற்பொழுது பெரிய அளவில் இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அங்கே இருக்குது. எப்படி இருக்குது இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்குது? அந்த கூட்டத்தொடரில் எப்படி போகும்? அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? நான் ஏற்கனவே இந்த ரிசல்ட் வந்தவுடனே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி, ஒரு புதிய ஆரம்பம்.
மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள். முன்னாடி பேர் இன்றைக்கி ஒரு தனிப்பெரும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்றைக்கி பிஜேபிக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு கிடையாது. தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க. ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து கடந்த 10 வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு. நீண்ட நெடுங்காலமாக வைகோ அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்காங்க. இப்போ நீங்கள் முதலாக போடுங்க என்ன மாதிரி தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்தியாவின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. நாடாளுமன்றத்தின் டைகர் என்று, பார்லிமெண்ட்ஸ் டைகர் என்று நம்மளை தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்களால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டப்பட்டவர். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை. எனக்கு இது முதல் தடவை அரசியலுக்கு வந்து 4 வருடங்கள் தான் ஆகின்றது. நாடாளுமன்றத்தில் போது முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் போயிருக்கிறேன். நான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. முடிஞ்சால் தான் அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க்னாச்சும் வாங்கணும். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும், தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தமிழுடைய நலனுக்கு, தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக நான் செயல்படுவேன் என்கிற வாக்குறுதி எனக்கு கொடுக்குறேன். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வெற்றி பெற்று பிரயோஜனம் இல்லை, சும்மா பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு வருவாங்கன்னு சொல்லி பிஜேபி தொடர்ந்து பேசிக்கிறாங்க. அதாவது அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட். இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 இடங்களில் பாஜக டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க. அதை அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து முதல் முறையாக பாஜக பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி இயக்கங்கள், சந்திரபாபு நாயுடு ஐயா அவங்களுடைய தெலுங்கு தேசம், நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட், இது இல்லாமல் அவங்க ஆட்சி நடத்த முடியாது. அப்போது பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி, மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் கட்டமாக இந்த தேர்தலில் வந்திருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஆரம்பம்னு சொல்கிறேன் நான். பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி பல உத்தரப்பிரதேசில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அயோத்தி கோயிலை வச்சு எந்த தேர்தலையும் அவங்க சந்தித்தாங்க. அந்த அயோத்தி கோயிலில் அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசலாபாத் அந்த தொகுதியிலே அவங்க பாஜக தோற்றுருக்கிறாங்க. இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, உத்தரப்பிரதேசிலே அவங்களுக்கு அது இடம் இல்லைன்னு சொல்லி எங்கள் மக்கள் இன்னைக்கு காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு புதிய நம்பிக்கை, அடுத்து வர வருடங்கள், அடுத்து வர காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியல், புதிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவான, மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு இதாக இருக்கிற ஒரு அரசியலை இன்னைக்கு எல்லா இயக்கங்களும் பின்பற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு. பாமக சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும், அதோட மாநில துணைத் தலைவர் அன்பரசு போட்டியிடுவார்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பாமக போட்டிட்டு அங்கே எந்த மாதிரி இல்லை, அவங்க பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க சார்பாக அந்த இயக்கத்தில் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது அவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணால் போட்டி போடலாம், செய்யலாம். அவங்களுடைய மக்கள் முடிவு எடுக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியிலையும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுங்கிறத எங்களோட நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில கட்சியில் நாம் தமிழர் கட்சி, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கு. அவங்களோட சின்னத்தில் போட்டிட்டு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து நம்ம சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. யாருக்கே சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்து வர தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் கூட்டணியில் தான் மதிமுக போட்டியிடும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தனி இயக்கம், எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது. நாங்கள் எந்த சின்னத்திலும் நாங்கள் போட்டி போடுவோம். நாங்கள் பட் அதே வேளையில் நீங்கள் இப்போது நாம் தமிழரில் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு தனியாக எந்த கூட்டணி இல்லாமல் அவங்க தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட 8 விழுக்காடு வாக்குகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். கொள்கை ரீதி எங்களுக்கு நாம் தமிழருக்கும் அண்ணன் சீமானுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய விடாமுயற்சி தொடர்ந்து இன்றைக்கி இந்த 8 விழுக்காடு வாங்கியிருக்குன்னா இது பல வருடங்களுடைய அவருடைய சரி அவருடைய இயக்க தோழர்களுடைய உழைப்பினால வந்திருக்கு. கொள்கைகள் சித்தாந்தங்கள் படி எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் வேறுபடுறோம் நாங்கள். பட் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது பாராட்டத்தக்க விஷயம் தான் சொல்லுவாங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சீட்டு ஒதுக்கப்பட்டால் போட்டியிட தயாராக இருக்குங்க.
இதில் வந்து ஏற்கனவே திமுகவில் வந்து அவங்க வேட்பாளரை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க பல பிரச்சனைகள் உள்ளே போயிட்டு இல்லை, அதில் வாய்ப்பு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வேட்பாளருடைய வெற்றிக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பாடுபடுவோம். அது குழப்பத்துக்கு வருது. மாஞ்சோலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, மனிதாபிமான அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக அரை நூற்றாண்டுக்கு மேலாக அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்களோட இருப்பிடம் பிறப்பிடமாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி மனிதாபிமான அடிப்படையில் இன்றைக்கி அந்த வேலை வாய்ப்பு இழந்த அந்த தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் மற்ற இதே அரசாங்கம் சார்ந்த இதில் தொழிற்சாலைகளில் வந்து இதே டீ எஸ்டேட் ஊட்டிலையும் சரி மற்ற கொடைக்கானல் போன்ற இடங்களில் இருக்கிற எஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட்டோடைய இதில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு சங்கடத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னா இன்றைக்கி பல பேருக்கு பொறுத்து அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு ஊரே தெரியாது. அது அவங்களுக்கு வந்து வேறு அந்த தேயிலை தொழிற்சாலையில் பணிபுரிற அந்த பணியை தவிர வேறு வேலையும் தெரியாது. அந்த குடும்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆதரவாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் தான் ஏற்கனவே நாங்கள் அறிக்கை கொடுத்துருந்தோம். அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் எனக்கு முப்பெருமிழா நடக்குது. இது எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும்? நீங்கள் பத்திரிகைகளை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் அந்த செய்தியை கொண்டு போக வேண்டிய